இன்றைக்கி சண்டே சமையல் என்னன்னு பார்த்தோன்னா, இது லஞ்சுக்கு பண்ணியிருந்தேன். சிக்கன் தொக்கு, வெறும் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கனு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது மட்டும்தான் போட்டு வதக்கியிருந்தேன். அதுக்கப்புறம் சிக்கன் தம் பிரியாணி பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு தம் பிரியாணி தான் ஈஸியாக வரும். அதனால் ரைஸை வந்து 3/4 பாகம் வேக வச்சுட்டு, ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் போட்டு பட்டை லவங்கம் கிராம்புலாம் போட்டுட்டு, பச்சை மிளகா 2, வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிட்டு, தக்காளி ஒரு 4 தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி நல்லா வெந்த பிறகு உப்பு தேவையான அளவுக்கு, அதுக்கப்புறம் சிக்கனை போட்டுட்டு ஒரு பரட்டிட்டு, அதுக்கப்புறம் இதில் நான் என்ன மசாலா ஆட் பண்ணுவேன்னா, மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு காரத்துக்கு மிளகாத்தூளும் தான், வேறு எந்த மசாலாவும் கிடையாது. பிறகு ஒரு 4 பாதாம் 4 முந்திரி இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிப்பேன். வேறு எந்த மசாலாவும் கிடையாது. புதினா கொத்தமல்லி தூவிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம், அதாவது சிக்கன் ஆஃப் பாயில் ஆகிற வரைக்கும் வேக விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸை போட்டுட்டு மூடி போட்டுட்டு தவாவில் வச்சிடணும். ஒரு 1/2 hour வச்சுட்டு விட்டுட்டோம்னா அவ்வளோதான், தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப மசாலாவும் இருக்காது, ரொம்ப லைட்டாக இருக்கும். நான் இந்த சண்டே இந்த சிக்கன் தொக்கும் தம் பிரியாணியும் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது.